आता ಅವರ ಜಾಗ ಬೇಯಿ ಸೌರಾಷ್ಟ್ರ ಅವಿನೋ ಮಿಗಪೆರಿಯ ಲೆವೆಲ್ ಅವಿನೋ ಎಲ್ಲ ಬೇಯಿಗಾಮಿ ಓಟು ದಯ್ಯಿ ಅಸ್ಕಿದಂಗ ಜೋಂಜಾಡರಿಯ கரலீச்சா டங்பா துலியா சிங்கம்னா பெரிய பருப்பா சிட்ட குட்டபோ இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா ಫುಲ್ ಕನ್ ಕೋಚಿ ಮನದಿ ಎಲ್ಲ ಗಾಮು ಮವಿಗಿನೋ ಒಂಡೊಂಡ ಕಚ್ಚಿಂಗೆರರಿಯ ನಾಸ್ತಿ ಕುಬ್ಬಿ ಮಾಮಿ ಅಳುಸತ ಮುಸಾಣ இங்க சப்பா செட்டு கிட்டப்பா இங்க சிப்பியாத்தூர் இங்க சப்பா தௌதோ உங்க சிப்பியாத்தூர் இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கக்க போறா அவங்க அம்மா கொடுத்த போல நீ கக்க போற தே அலி மனரியா நாம் தமிழர் கட்சியும் அவர சௌராஷ்டிரா மெங்க நஸ்கியனோ செரி மிகப்பெரிய லெவலும் அவிகினோ இல்ல மாஞ்சா மா பாங்கடா டர் இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும் அவர பெய்காமி ஜோஞ்சடி இல்ல மதுரை மாவட்டமோ சொக்கர் மாவட்டங்கள் மச்சுனமெனி அஸ்கிதங்க நமஸ்காரங்களோ சி நாம் தமிழர் நாமே தமிழர் எல்லோ பிங்க் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான். அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து போனான். அதுதான் உலகினுக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு. அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கேடுகட்ட பொறுக்கி பைய அப்புறம் என்னப்பா கேடுகட்ட ரவுடி பைய பேவரிசி பையன் என்ன இன்னும் பேசுற இல்லை பேவரிசி பையனா அப்படின்னு கெட்ட வார்த்தை கிடையாது. கெட்ட வார்த்தை இருந்தால் எப்படி விஜயலட்சுமிக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க? அவங்க சொல்றாங்களா? அவங்க அப்படிதானே கூப்பிடுவாங்க. சீமான் செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். சீமான் எழுதி வச்சுக்கோ, செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். அந்த கேடுகட்ட பொறுக்கி ரவுடி பைய பேவரிசி பையன் சீமானு ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருக்கான். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. இந்த பேவரிசி பையன் ஒரு கதை சொல்லியிருக்கான்ல, அவனை பத்தி வெளியில தெரியாத 2 கதை நமக்கு தெரியும். அவன் ஒரு கதை சொன்னா நம்ம 2 கதை சொல்லுவோம்ல. ஆமா அந்த 2 கதையும் இப்ப ஆமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒரு வயசான திருட்டு பைய அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் களவண்டு வருவான். காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது, சட்டப்பையில் இருக்குது, டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களவண்டு வருவான். கடியாரம், மோதிரம், சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான். போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன், நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போவ, நீ ஊருப்படுவியா, இப்படியே சனம் திட்டம். அநியாயம் பிடிச்சவன், அக்கிரம் பிடிச்சவன், கேவலமானவன் திட்டம். கடைசி வயசாகி போச்சு, சாக கிடந்தான். மகனை கூப்பிட்டான், மகனே இந்த ஊரும் நான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது, கெட்ட வேங்குது, எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா, அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான். என்ன பண்ணா, அதே காட்டுக்குள்ள திருட போனான். திருட போகும்போது சங்கிலியை பறிச்சான், மோதிரத்தை பறிச்சான், கடிகாரத்தை பறிச்சான், கால் செருப்பையும் பறிச்சான், கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான். கடைசியா என்ன பண்ணா, வேட்டி சட்டையும் கலட்டினான். கலட்டிட்டு போகும்போது அவன் போயினால எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போனான்ல, போட்டிருக்க டவுசரோட போறேன் பேசிட்டு போறான். இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேணும். இப்ப அந்த அப்ப யாரு தெரியுதா? அதுதான் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர். இவர் யார் தெரியுதா? திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின். அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான். இது அப்பன் திருடன், இது மகன் திருடன். இப்ப 3வது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான். இவன் சொன்னது மாதிரி நாம ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வயசை மறைச்சுக்கிட்டு திரியக்கூடிய ஒரு கிழட்டு நாய், ஒரு கிழட்டு திருட்டு நாய் அப்படின்னு வச்சுக்கலாம். தன்னுடைய வயசு தெரியாம இருக்கிறது டை அடிச்சுக்கிட்டு பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? ஏண்டா நாய, 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. பித்த நர அந்த செயற்படுங்க. அந்த கிழட்டு திருட்டு நாய் என்ன பண்ணுச்சுன்னா, வந்து தனக்கு ஒரு புள்ள தான் பிறந்திருக்கு, ஆனா இன்னொரு புள்ளைய கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுவும் ஏன் புள்ளதான இந்த திருட்டு மொன்ன நாய் சொல்லி கொண்டு திரிகிறது. ஒரு கதை இது. கயல்விழியுடைய சகோதரியுடைய மகன், அவர்கள் கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால
சீமான் குடும்பத்துடன் அது வளர்கிறது. இவங்களையே அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வளர்கிறார். சித்தப்பா அப்பான்னு கூப்பிட்டு வளர்றான். இதுதான் வந்து இந்த பையனுடைய கதை. இந்த திருட்டு மொன்ன நாய் என்ன பண்ணுதுனாக்கா, இது தன்னுடைய குழந்தையாளுடைய பிள்ளையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஏம்புள்ளன்னு ஊர்ல உள்ள யூடியூப் சேனல்காரனை பூரா காசு கொடுத்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பெரியவன் இந்த திருட்டு கிழட்டு மொன்ன நாய் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. என்ன தப்பு இருக்குது? ஒரு புள்ளைய ஏன் புள்ளன்னு சொல்றல, குழந்தையா புள்ளையாமனே சொல்லுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? அதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது ஏன் தன்னுடைய குழந்தையாள் பிள்ளைய தாம்புள்ளன்னு சொல்லி யூடியூப் சேனல்காரனை பூரா சொல்லுது அப்படின்னா, இந்த குழந்தையாள் உள்ள இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். சாதாரணமா ஒரு 5000-10,000 கொடுத்தாலே அம்புட்டு நேரம் குலைக்கக்கூடிய ஒரு மொன்ன திருட்டு நாய் 50 கோடி ரூபாய்னாக்க சும்மா விடுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்போ என்னன்னாக்கா, இது ஏன் புள்ள மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், குழந்தையா புள்ள ஏன் புள்ள மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லணும். எனக்கு அப்பங்காரன் வந்து சண்டை போட்டானாக்கா 50 கோடி ரூபா இல்லை, இப்போ ஊரில் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா காசு கொடுத்து யூடியூப் சேனல்லாம் வர வச்சு பொங்கலுக்கு நாங்கள் தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் பொறுக்கிறோம், பாருங்க ஏன் புள்ள நானும் என் பிள்ளையும் அப்பம் புள்ள மாதிரி பழகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஊர் முழுக்க தமிழ் அடிச்சிட்டு இருக்கு. பின்ன பிள்ளையார பார்த்தடி இதில் அடிதான் மன இது இப்படி திரும்ப இப்ப நில்றா, இப்ப நில்றா, இப்படி பிள்ளையாருக்கு நேரம் இதுல அடிதான் 50 கோடி ரூபாய் சொத்து அந்த புள்ள மேல இருக்கு. அத ஆட்டைய போறதுக்காக இந்த திருட்டு கிழட்டு மொன்ன பேவரிசி நாய் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு. நான் ஒரு அரசியல்வாதி, அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா, அவனுக்கு 4 வீடு மண்டை போட்டான்னு வையே, கொள்ளிய வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கடைசியா இன்னொரு கதையை சொல்லி முடிக்கலாம். மறந்து இப்போ ஒரு ஊர்ல இதே மாதிரி ஒரு கிழட்டு திருட்டு ஒரு பேவர்ஸ் நாய் ஒன்று இருந்துச்சு. அந்த கிழட்டு முண்ட பேவர்ஸ் நாய் என்ன பண்ணுச்சுனாக்கா, அது இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து தங்கி இருந்துச்சு. அப்போ அந்த வடபழனிக்கு பின்னாடி ஒரு இடத்துல ரூமில் நண்பர்கள் புடை சொல்லி அந்த ரூமில் இருந்திருக்கு. அதில் பக்கத்தில் உள்ள ஒரு கடை, ஒரு அண்ணாச்சி கடை. அந்த கடையில் சாமான் வாங்குறது போக்குவரத்து அப்படி இருக்கும்பொழுது அந்த அண்ணாச்சியினுடைய மகள் அவங்க அப்பப்போ அப்பால கடையை பார்த்துக்கிறது உதவுவாங்கல்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த பேவர்சி பையன் என்ன பண்ணிட்டா, அந்த பிள்ளைக்கு நூலை விட்டுருக்கான். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. அந்த பையன் நூலை விட்டு அப்ப பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த புள்ள அந்த கடைக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு சும்மா ஏதாவது பொருள் வாங்குறது மாதிரி அந்த பேவர்சி பையன் ரூட்டை விடுறது. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. இப்போ பொருள் கேட்டானே ஒரு நாள் அது என்ன பண்ணுச்சுன்னா, அப்பவே அவன் கிளட்டு முண்டை தானே இந்த பேவர்சி பையன் கேட்டவனையே என்ன தாத்தா வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. காண்டாயிட்டான். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். ஏன் அப்புறம் நான் கிளட்டுனாயே அப்புறம் தாத்தான்னு கூப்பிடாம என்னன்னு சொல்லுவாங்க, நான் குமரன் நான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே கிளட்டு முட்டத்தை அந்த புள்ள கண்டுபிடிச்சி கிளட்டு பேவரிசினாக என்னடா அவனு உனக்குன்னு சொல்லி கேட்டோன்னே இது காண்டாயிருச்சு. இப்போ இவன் மட்டும்தான் ஒன் சைடு லவ், அந்த புள்ள தெளிவு. இவன் பேவரிசினா இவனை விட இந்த புள்ள லவ் பண்ணுவான், திருட்டு முண்டம். இப்போ முகரையை பார்த்தாலே தெரியும்ல. ஆமா, அதனால வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு தேராத கேஸ் சொல்லிட்டு அதனால அந்த பாப்பா உஷாரா இது பண்ணுச்சு. அந்த வீட்டில் அண்ணாச்சிக்கு வந்து இந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து ஒன் சைடாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த பேவர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, திருட்டு முண்டம் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல வேலைகளை பண்ணியிருக்கு. பல வேலைகளை கல்யாணத்தை நிறுத்துறது பல வேலைகளை பண்ணியிருக்கு. கரப்பாம்பூச்சி சோத்துல கத்தி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? நல்ல வேலையா அதெல்லாம் இந்த புள்ள தப்பிச்சிருச்சு. நான் சொன்னது சும்மா சாம்பிளுக்கு 2 கதைகள் தான். இதே மாதிரி பல கதைகள் நம்மள்ட்ட கைவசம் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவதுனாக்கா அடிக்கடி இந்த மாதிரி கதைகள் நம்ம எடுத்து விட வேண்டியிருக்கோம். நல்லா பேவர்சி பையா, வேற எதுவும் கதைகள் வேணுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா
ப்ளீஸ்